கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். சந்திரன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். கரூர் கூட்டணியில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க மதுரை அமர்வு முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீடை அவசர வழக்காக விசாரித்து மதுரை அமர்வு மறுத்துள்ளது. அதே நேரத்தில் மனுதாரர் மனுவாக தாக்கத்தையும் இந்த மதுரை அமர்வு அனுமதி வழங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசன மாநில ஒழுங்கு போல வழக்கை தீர்ந்த முதல் தரப்பில் நீதிபதி ஜெய் சந்திரா பூர்ணிமா அமர்வு முன்பாக இந்த முறையீட்டு முன்வைக்கப்பட்டது. கரூர் கூட்டணியில் 49 உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் உள்ளது. அதோடு சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் இந்த நிலை கரூர் கூட்டணிக்கு உயிரிழந்தோருக்கு அரசு வேலை வழங்க ஏற்கப்படல, அதை நிறுத்தி வைக்க வேண்டும். இந்த வழக்கை அவசர வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற வழக்கு நிலையில் உள்ளது. உச்ச நீதிமன்றம் இந்த கோரிக்கை முன்வைக்கலாமே என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதை மனுவாக தாக்கல் செய்யவும், மனுவாக தாக்கல் செய்தால் வழக்கம் போல் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.